கவி ஸ்பெஷல் கிச்சனில் மிளகு நண்டு வறுவல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுட்டேன். ஒரு 100 மில்லி சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் 100 கிராம் கட் பண்ணி போடுறேன். வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வரட்டும். நண்டு வறுவலுக்கு தகுந்த மாதிரி உப்பு முன்னாடியே போட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கும். மிளகு நண்டு வறுவலுக்கு சின்ன வெங்காயம் தான் போடணும், அதான் டேஸ்டா நல்லா இருக்கும். கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி 100 கிராம் கட் பண்ணி போட்டுக்கலாம். மிளகு நண்டு வறுவல் நல்லா காரம் ஜாரமா சூப்பரா இருக்கும். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சோம்பு பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனு. தனியாத்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க உங்க காட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஏன்னா நம்ம இன்னும் மிளகுத்தூள் போடணும், இன்னும் காரம் அதிகமாயிடும். அதனால நீங்க உங்க காட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. நான் 1/2 கிலோ நண்டு வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுக்கிறேன். நண்டு போட்டுக்கலாம். அடுப்பு இந்த டைம்ல கம்மி பண்ணிக்கணும். நண்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நண்டு வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நண்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போதும். நம்ம உப்பு முன்னாடியே போட்டாச்சு. பத்தலைன்னா அந்த டைமுக்கு போட்டுங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுடலாம். போட்டு தட்டு போட்டு மூடிடலாம். நண்டு வேகட்டும். நல்லா ரோஸ் கலர்ல நண்டு வெந்துச்சுன்னா ரோஸ் கலர்ல மாறிடும். நண்டு வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். நண்டு பாருங்க நல்லா ரோஸ் கலரு. நண்டு நல்லா வெந்து ரோஸ் கலர் மாறி போயிருக்கு பாருங்க. நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிச்சு. நண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கடைசியா தான் போடணும். ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். நண்டு ரெடி ஆகி போச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். ஸ்பெஷல் கிச்சன்ல நம்ம இன்னைக்கு மிளகு நண்டு வறுவல் ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நல்லா சூப்பரா நல்லா டேஸ்டா இருக்கும். பாருங்க நண்டு நல்லா வெந்து நல்லா ரோஸ் கலர்ல கலரே மாறி போயிருக்கு. நான் எப்படி செஞ்சேனோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.